இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டணுன்றது வந்து சட்டப்படியான ஒரு உரிமை. உரிமைன்றதை விட கடமை. யாரெல்லாம் கட்டுறாங்க, யாரெல்லாம் கட்டக்கூடாதுன்றதுக்கு வருமான வரி சட்டத்தில் நிறைய விலக்குகள் இருக்குது, அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி வரம்புக்குள்ளே எல்லா மக்களையும் கொண்டு வரணுன்றது எல்லா அரசாங்கத்துக்கும் நோக்கமாக இருந்தது. கோவிட் வந்ததுக்கு பின்னாடி இந்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை என்று சொல்லப்படுகின்ற பணப்பரிவர்த்தனையை இணையம் மூலமாக, தொலைபேசி மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக எல்லாருக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பொதுவாக மக்களுடைய சோம்பேறித்தனம் ஒரு காரணமாக இருந்ததுனாலையும், கோவிட் சமயத்தில் வந்து அது வசதியாக இருந்த காரணத்தாலையும் எல்லாம் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா தொழில்நுட்பம்னு வந்தால் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது, தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி தான் தீரணும். ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பரப்புரை இல்லாமல் எல்லார் கையிலையும் அதை கொண்டு போய் சேர்த்தோம். சேர்த்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் திமிங்கலங்கள் வந்து கப்பலையே ஓட்ட போட்டு தப்பிக்கிற திமிங்கலங்கள் வந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்க ஐர மீனெல்லாம் போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி அந்த நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற வருமான வரித்துறையினுடைய வலைப்பின்னலில் யாரெல்லாம் வருவார்கள் என்பது கடந்த 5-6 வருடங்களில் பார்த்திங்கன்னா அந்த விகிதாச்சாரம் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. இப்போ எல்லார் கையிலையும் வந்து கைபேசியை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் உண்டான பணத்தை நீங்கள் அது வழியாக வந்து கட்டுங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு போய் இப்படி காமிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கெல்லாம் காமிக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்த மாதிரி ஒரு இளநீர் வாங்குறவங்கிட்ட, ஒரு பஜ்ஜி வாங்குறவன்ட்ட, மசால் வடை சாப்பிட்ற இடத்துல, டீ குடிக்கிற இடத்துல, ஹோட்டலில், மருந்து வாங்குகிற இடத்துல, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, மெட்ரோ டிக்கெட் வாங்குறதுலேருந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான பண பரிவர்த்தனையையும் உங்களுக்கு வந்து கூகுள் பே மூலமாக கொண்டு வந்து ஜிபேன்னு கொண்டு வந்தோம்.